தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வேதாரண்யத்தில் இறங்கும் புரட்சி நாயகன் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலுக்கான அனைத்து வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற அனைத்து கட்சிகளையும் விட நாம் தமிழர் கட்சி தனித்து நாங்கள் களம் காண போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு துளி கூட பின்வாங்காங்க. மீண்டும் அதே விடயத்தை அனைத்து பத்திரிகையாளர்களும் கேட்க கேட்க சலிக்காமல் அண்ணன் சீமான் அவர்கள் அதே பதிலை அவர்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறார். தற்போது 2026க்கான இந்த தேர்தலில் ஒவ்வொரு வேட்பாளர்களும் சில இடங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்து வந்துட்டு இருக்காரு. மொத்த பேரும் பார்த்திங்கன்னா விரைவில் இந்த வருடத்தோட முடிவுக்குள்ளே அனைவருக்கும் தெரிகிற மாதிரியான நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் சமீபத்தில் பார்த்திங்கன்னா வேதாரண்ய தொகுதிக்காக ஒரு கொள்கை விளக்கு பொதுக்கூட்டத்தோட இடும்பவனம் கார்த்தி அவர்கள் அந்த தொகுதியில் தான் களம் காணப்போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இருக்கும். அந்த மக்களுக்கு கிடைக்கப்பெற்றது. நாம் தமிழர் கட்சியுடைய புரட்சி நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கூறிய இந்த இடும்பவனம் கார்த்தி அவர்கள் பார்த்திங்கன்னா கருத்தியல் ரீதியாகவும் சரி, தமிழ் தேசிய பாதையிலும் சரி, அவர் ஒன்றுமே பேச தெரியாமல், அதை அண்ணனே சொல்லியிருப்பாங்க, திக்கி திக்கி பேசிட்டு பேச முடியல, அந்த மேடை ஏறுவதற்கெல்லாம் பயந்துக்கிட்டு அப்படி இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி ஏறி பேசுகிறாரு. எங்கள் மேடையில் மட்டும் கிடையாது, டிவி விவாத நிகழ்வுகளில் கூட அனைவருக்கும் ஒரு அதிருப்தி அவங்க அத்தனை தரவுகளோடு வந்தாலும் கூட ஒரு 2-3 கேள்வி கேட்டாலே போதும் பதில் சொல்ல முடியாது மாதிரி திமுக நிற்குது, கம்யூனிஸ்ட் கட்சி நிற்குது. இன்னும் எப்படி சொல்கிறது, நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கருத்தியல் சார்ந்து பேசும்போது எதிரில் பேச முடியாமல் நிற்கிறவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுடைய அந்த மக்கள் ஆதரவு அப்படி நின்னாலும் அவங்க நிற்கிற இடம் எங்கே அப்படிங்கிற வரைக்கும் தெள்ள தெளிவாக தமிழ் தேசியம் மட்டும்தான் அனைத்து மக்களுக்குமானது அப்படிங்கிறத புரிய வைப்பதற்கு ஒவ்வொரு விவாத மேடைகளிலும் ஒரு அனல் பறக்க இருக்குது அப்படின்னா அங்கே இடும்பவனம் கார்த்தி இருக்கார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். வேதாரண்ய மக்கள் அந்த விடயத்தில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி கொள்ளணும். அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகள் இப்போவே நமக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது இப்போத்துலேருந்தே நம்ம உழைக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். நாம் தமிழர் கட்சி 2026 பல எம்எல்ஏக்களை வெல்வது உறுதி.